இப்ப சோலன் சிப்புலு நீங்க ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத முதல்ல தெரியணும். ஓகே, சோ இப்படிதான் உங்களுக்கு வந்து சொந்தோ சோலன் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு வரிகள்ல ஒரே ஒரு ஆயட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உருவாக்கணும். ஓகேவா? சோ இந்த கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான கெமஹைர் அண்ட் சயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹைபோதேசிஸ் செய்ய தெரியணும். ஓகே, அடுத்தது tujuan eksperimen. Okay, kemudian pemboleh ubah. அது வந்து 3 pemboleh ubah இருக்கு தானே, manipulasi, bergerak balas, dimalarkan. இது மூணும் தெரியணும். அடுத்தது senarai radas ataupun bahan. என்ன bahan இல்லைன்னா apparatus இதுல பயன்படுத்துவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். Okay, and the last one is last two வந்து ஓகே, ஒன்னாவது வந்து உங்களுக்கு ப்ரொசீடியர் atau kaedah தெரியணும். ஓகே, இந்த ப்ரொசீடியர் kaedah வரும்போது நீங்க வந்து wajib menggunakan ayat pasif. ஓகே, contoh இங்க பாருங்க ayat pasif எப்படின்னு. 100 ml air suling dimasukkan ke dalam bikar dan dipanaskan. ஓகே, இதுதான் வந்து ayat pasif. ayat aktifனா வந்து வேற மாதிரி இருக்கும். dimasukkan வரது, masukkan அப்படின்னு வரணும். ஓகே, ayat pasifக்கும் ayat aktifக்கும் வித்தியாசம் தெரியும் தானே? தெரியும் சார். ஓகே, சரி நான் ஒரு contoh காட்டுறேன். ஓகே, வெயிட்டா. ஓகே, இப்போ நீங்க பாக்குறது வந்து ayat aktifa, ayat pasifa. ayat aktif. எஸ், எப்பயுமே வந்து கத்த கர்ஜல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து ayat aktif. இது வந்து ஆக்டிவ். சோ இத வந்து நீங்க பாசிவ்க்கு மாத்தணும்னா எப்படி எழுதுவீங்க? யாராவது வாலண்டியர் பண்ணி சொல்லுங்க. 100 ml air 100 ml air dipanaskan dan dimasukkan ke dalam perlu bikar. dimasukkan ke dalam bikar dan dipanaskan. ஓகே, இதுதான் வந்து ayat pasif. புரியுதா? ஓகே சார். ஓகே, சோ நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டோட ஸ்டெப்ஸ் எழுதும் போது ayat active வந்து பாய்க்கவே கூடாது, இது ராங். ஓகே, இதுதான் வந்து ரைட். புரியுதா? புரியுது சார். ஆல்ரைட், அடுத்தது பாப்போம். ஓகே, கைடா சொல்லிட்டேன். ஓகே, இதுல வந்து குறாங்க நீங்க வந்து ஒரு மூணு ப்ரொசீஜர் எழுதணும், 3 ஐயாடாவது எழுதணும். ஓகே, கடைசி வந்து penjadwalan data. penjadwalan data வந்து இதுல நீங்க வந்து keputusan எழுதணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஏன் keputusan எழுத வேணாம் அப்படின்னு சொல்றோம்னா நீங்க வந்து டைரக்டான ஒரு அசைன்மெண்ட் புல்லா எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க செய்யல, அதனால உங்களுக்கு வந்து keputusan தெரியாது. ஆல்ரைட், நீங்க வந்து ஜடுவால் மட்டும் போட்டுட்டாலே போதும், இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட். புரியுதா? புரியுதா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? புரியுது சார். ஓகே, சரி நம்ம இப்ப contoh soalan பார்ப்போம். இது வந்து 2014 ஓட soalan. ஓகே, அவங்க கொடுத்த pernyataan வந்து takat didih larutan garam lebih tinggi daripada air suling. அதாவது உப்பு தண்ணியில takat didih, அதாவது கொதி உப்பு, சரி நார்மல் தண்ணியில நம்ம உப்பு போடுறோம், அதோட கொதிநிலை எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இதுக்கு இந்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு முதல்ல ஹைபோதெசிஸ் உருவாக்க தெரியணும். ஓகே, ஹைபோதெசிஸ் நீங்க எப்படி உருவாக்குவீங்கன்னா, ஹைபோதெசிஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ல வந்து இது கருதுகோள்னு சொல்லுவோம். ஓகே, கருதுகோள்னா இங்கிலீஷ்ல இது ஹைபோதெசிஸ், தமிழ்ல இது கருதுகோள். அதாவது ia adalah gabungan pemboleh ubah manipulasi dan pemboleh ubah bergerak balas. இது போட்டா இது நடக்கும் அப்படின்றத நம்ம ஹைபோதெசிஸ் பண்ண போறோம், ஒரு ஊகிக்க போறோம், அதுதான் ஹைபோதெசிஸ். புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? கொஞ்சம் கிளம்புது சார். கொஞ்சம் கிளம்புது சார். ஓகே, சரி இப்ப நான் தமிழ்லயே சொல்றேனே. ஓகே, பொம்போலே மணிப்புலாசினா வந்து தற்சார்பு மாறின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, அடுத்தது பர்கரா பலாஸ்னா வந்து சார்பு மாறி. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா தமிழ் ஸ்கூல்ல?
ஓகே, தற்சார்பு மாறி அப்படின்னா நம்ம, அதாவது பொம்பொலே மணிப்புலாசினா நம்ம மனிதன் அந்த இடத்துல எண்ணத்தை மாத்துறோம், நம்மளால அங்க என்ன வந்து மாறுது, அதுதான் வந்து பொம்பொலே உபா மணிப்புலாசி. புரியுதா? புரியுது சார். ஓகே, அடுத்து பர்கரா பலாஸ். இப்ப நீங்க செஞ்சதை வச்சு நீங்க இது செஞ்சனால என்ன நடக்கும் அப்படின்றதுதான் வந்து பர்கரா பலாஸ். இது வந்து சார்பு மாதிரி, அதாவது நீங்க இது பண்ணிட்டனால என்ன அதோட ரியாக்ஷனா இருக்கும் அப்படின்றதான் வந்து நீங்க சொல்ல போறீங்க. புரியுதா? புரியுது சார். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நீங்க ஹைபோதீசிஸ்ல வந்து kamu boleh buat perbandingan, ஓகே, jika diberi dalam bentuk perbandingan. contoh வந்து perbandingan கொடுத்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். takat dide larut, ஓகே, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. takat dide larutan garam lebih tinggi daripada air suling. சோ இதுதான் வந்து அவங்க கொடுத்திருக்கிற perbandingan. சோ இது நீங்க எப்படி எழுதுவீங்க? hypothesis larutan garam mempunyai takat dide lebih tinggi daripada air suling. அவங்க கொடுத்திருக்கிற பரிஞாத்தான நீங்க அப்படியே ஹைபோதீஸா எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே சார். ஓகே, அடுத்தது நீங்க வந்து துஜுவான் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும். ஓகே, துஜுவான் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதும் போது முக்கியமா 2 வார்த்தை வந்து கண்டிப்பா முன்னுக்கு தம்பா பண்ணணும். அதாவது உன்தோ மங்காஜி அப்படின்ற வார்த்தையை நீங்க கண்டிப்பா எழுதணும். இங்கிலீஷ்ல வந்து டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் டு யூ கேன் ஆல்சோ ரைட் சாரி டு எக்ஸ்பெரிமெண்ட் எழுதலாம். அப்படி இல்லைன்னா the other word is what? Hold on. நிறைய மெசேஜ் வருது. ஓகே ஓகே, where did I stop? ஓகே, tujuan எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நீங்க என்ன செய்யணும்? முன்னக்கே உன்தோ மங்காஜி அப்படின்ற வார்த்தையை எழுதணும். இங்கிலீஷ்ல வந்து I forgot. wait, after this நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகே, உன்தோ மங்காஜி அப்படின்னு எழுதிட்டு ஓகே, உங்களோட பொம்பொலி உபா மணிப்புலாசி என்னது? ஓகே, இந்த இடத்துல வந்து kehadiran garam atau jenis bahan yang digunakan ataupun jenis larutan. இதுதான் வந்து உங்களுடைய பொம்பொலே மணிப்புலாசி. நீங்க வந்து என்ன மாதிரியான பஹானை வந்து தண்ணியில போடுறீங்களோ அதோட கொதிநிலை எவ்வளவு, அதை தான் நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க. இப்ப உப்பு போட்டீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வருமா, இல்ல 102 வருமா, இல்ல உப்பு போடலைன்னா அதோட சுல்லிங்கோட கொதிநிலை எவ்வளவு அப்படின்றதுதான் நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க. சோ இந்த இடத்துல நீங்க எப்படி எழுதுவீங்க? untuk mengkaji kehadiran garam terhadap takat dide. இங்க அப்படிதானே இருக்கு, larutan garam தான் கொடுத்திருக்காங்க, அடுத்தது takat dide கொடுத்திருக்காங்க. சோ இத ரெண்டை வச்சுதான் நீங்க வந்து துஜுவான் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்ல. ஓகே சரி, துஜுவான் சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உன்தோ மங்காஜி அப்படின்ற வார்த்தையை முன்னுக்கு எழுதணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் mengenal pasti pemboleh ubah. ஓகே, இது வந்து 3 இருக்கு, நீங்க வந்து 3ஐயும் எழுதணும். மணிப்புலாசி என்னது, bergerak balas என்னது, dimalarkan வந்து என்னதுன்னு. ஓகே, contoh இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வெரி சிம்பிள். அதாவது நீங்க வந்து ஒரு 100 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துக்குவீங்க. இதை நீங்க எடுத்துக்கிட்டு இதுல வந்து இதுல வந்து உப்பு போடுவீங்க. ஓகே, 1 மில்லி லிட்டர் தண்ணி, சாரி 1 பீக்கர் 100 மில்லி லிட்டர்ல வந்து நீங்க உப்பு போடுவீங்க. இன்னொரு இதுல வந்து உப்பு போட மாட்டீங்க. ஸோ ரெண்டுமே கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து தெர்மோமீட்டர் வச்சு அதனுடைய தக்க டிடே எவ்வளோ அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மணிப்புலாசியை வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல உப்பு போடுறோம், ஒரு இதுல உப்பு போடலை. ஸோ அதுதான் நம்ம பண்ற வேலை. ஸோ மணிப்புலாசின்னு பார்க்கும்போது kehadiran garam adalah pemboleh dimanipulasikan. புரியுதா? ஓகே, சோ ஓகே, நீங்க வந்து உப்பு ஒரு இதுல போடுறீங்க, ஒரு இதுல உப்பு போடல. ஓகே, அடுத்தது பர்கரா பலாஸ். பொம்பொலே பர்கரா பலாஸ்னா ஒரு இதுல உப்பு போடுறீங்க, ஒரு இதுல உப்பு போடல. இப்ப நீங்க அதுல இருந்து எதை படிக்க போறீங்க? தக்கா டிடே தான் பார்க்க போறீங்க. அதாவது உப்பு போட்டா அதனுடைய கொதிநிலை எவ்வளவு, உப்பு போடலைன்னா அதோட கொதிநிலை எவ்வளவு. சோ பர்கரா பலாஸ் வந்து இந்த இடத்துல தக்கா டிடே, இதுதான் வந்து இந்த இடத்துல பர்கரா பலாஸ். புரியுதா? புரியுது சார். ஓகே,
பொம்பொலி டி மலார்கான் அப்படின்னா இது வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மாறாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏ பீக்கர் இருக்கு, பி பீக்கர் இருக்கு. ரெண்டுலயுமே நீங்க வந்து 100 மில்லி லிட்டர் தண்ணி தான் ஊத்துறீங்க. இதுலயும் 100, இதுலயும் 100. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. ஸோ அதுதான் வந்து பொம்பொலி டி மலார்கான். ஓகே, அப்ப நம்ம அதுல வந்து ரெண்டுமே 100 மில்லி லிட்டர் தண்ணி ஊத்துறதுனால ஸோ ஈசி படு லருத்தான் இதுதான் வந்து நம்மளோட பொம்பொலே உபா டி மலார்கான். புரியுதா? புரியுது சார். ஓகே, குட். சரி, அடுத்தது பார்ப்போம். செனாராய் ராடாஸ். ஓகே, செனாராய் ராடாஸ்னா வந்து apparatus. என்னென்ன apparatus நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க அப்படின்றது தான் வந்து செனாராய் ராடாஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து தண்ணி கொதிக்க வைக்கணும்னா கண்டிப்பா பீக்கர் பாய்க்கணும். அடுத்தது கொதிக்க வைக்கிறதுக்கு நெருப்பு பாய்க்கணும். நெருப்புனா பொண்ணுன்னு பன்சன். அடுத்தது அயர் காரம். ஓகே, நீங்க எக்ஸ்ட்ராவா வேணா தெர்மோமீட்டர், ஹக்கி ரித்தாட், காசு டவாய் இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, முக்கியமா போட வேண்டியது இது 4 நீங்க போட்டுக்குவீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது செனாராய் ராடாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து ப்ரொசீடியர் பார்ப்போம். ப்ரொசீடியர் வந்து 4 மார்க். ஓகே, 4 மார்க்னா நீங்க குறைஞ்சது 3 சென்டென்ஸ் ஆவது எழுதணும். ஓகே, இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி wajib menggunakan ayat pasif. So ஒன்னாவது வந்து 100 ml air dimasukkan ke dalam beaker dan dipanaskan. Okay, takat didih air suling diukur menggunakan termometer. Okay, langkah 1 dan 2 diulang dengan menggunakan 100 ml larutan garam. அதாவது முதல்ல வந்து நீங்க என்ன செய்றீங்க, உப்பு போடாம அதோட கொதிநிலை எவ்வளவுன்னு பாக்குறீங்க. அப்புறம் அடுத்தது வந்து உப்பு போட்டு பாக்குறீங்க கொதிநிலை எவ்வளவுன்னு. அதுதான் நீங்க செய்யற ப்ரொசீடியர். புரியுதா? சோ நீங்க இதை வந்து எப்படி டாட்டால போடுவீங்க? டாட்டால நீங்க போடும் போது இந்த மாதிரி ஜடுவால்ல போடணும். இது வந்து ஆக்சுவலி பேசிக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, முதல்ல டாட்டால நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டாட்டால வந்து இந்த மாதிரி 2 கோத்தா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 2 கோத்தா தெரியுதா? ஓகே, சோ இந்த இடத்துல வந்து ஓகே மணிப்புலாசி என்னது? முதல்ல மணிப்புலாசி நம்ம என்ன போட்டோங்க? kehadiran garam இல்ல jenis larutan இல்ல jenis bahan larutan garam air suling. இதுதான் நம்ம செஞ்சது. அப்ப நீங்க வந்து jenis larutan jenis bahan. ஓகே, ஒன்னாவது air suling போட்டுருவீங்க, அதாவது நார்மல் வாட்டர். அடுத்தது உப்பு போடுறது. ஓகே, உப்பு போட்டு 1, உப்பு போடாம 1. இதுதான் air suling larutan garam. இது 2 தான் நம்ம போடுறோம். ஓகே, தாக்கா டிடே வந்து நமக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க பரீட்சைக்கு வந்து இந்த இடத்துல போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜடுவால் நீங்க போடும் போது ஓகே ஜெனிஸ் லருத்தான் ஜெனிஸ் பஹான் இதுல வந்து எந்த ஒரு உக்கோரா நிலையும் இல்ல யூனிட் உக்கோரான்னு இதுல கிடையாது. அதனால நீங்க இதுல போட வேணாம். பட் தக்கா டிடே நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுனீங்கன்னா நம்ம எதுக்கு அதை செக் பண்றோம்னா அதோட டிகிரி செல்சியஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அதை வந்து கனெக்ட் பண்றோம். அப்ப இந்த ஜடுவால்ல கண்டிப்பா நீங்க வந்து இந்த யூனிட் உக்கோரான கண்டிப்பா போடணும். புரியுதா? இதே வெயிட்டா இருந்துச்சுன்னா நீங்க கிலோகிராம் இல்ல கிராம் போடலாம். இல்ல சுகுவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிகிரி செல்சியஸ் போடலாம். ஓகேவா? இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜடுவால்ல போடணும். ஓகே, இது நீங்க வந்து மசுக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து அயட் ஆக்டிவ் ராங். ஓகே, நீங்க வந்து பெர்லு டி மசுக்கான், அதாவது எப்படி சொல்லுவாங்க, இத அயட் சொங்சாங்ல எழுதுவீங்க, திருப்பி எழுதுவீங்க. ஓகே சார். சோ இது வந்து வெறும் ப்ரொசீஜர் கொண்டு தான் பாய்க்கணும். அது ஹைபோதீசிஸ் ஒன்னுக்கு இல்ல. ஹைபோதீசிஸ் வந்து நீங்க பேஸ் ஆன் solan. contoh semakin ஓகே contoh வந்து வேற எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே contoh வந்து இப்ப நீங்க உப்பு போடும் போது அதோட ஐசோலிங்கோட தாக்கா டிடே வந்து வேற மாதிரி இருக்கு, உப்பு போடாம அதோட தாக்கா டிடே வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து வேற மாதிரி எழுதலாம். இல்ல semakin tinggi semakin rendah இந்த மாதிரி கூட எழுதலாம் ஹைபோதீசிஸ்ல. ஓகே, முக்கியமா நீங்க ஹைபோதீசிஸ்ல எழுத வேண்டியது என்னன்னா கம்பேரிசன், அதாவது பொம்போலே மணிப்புலாசிக்கும் பொம்போலே பர்கரா பலாஸ்க்கும் உள்ள கம்பேரிசன் தான் நீங்க வந்து ஹைபோதீசிஸா எழுதுவீங்க. புரியுதா?
ஓகே சார் புரியுது. ஓகே சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா bagian soalan C ல, bagian soalan 10ல? இல்ல சார். ஓகே ஆல் குட் புரியுது? இல்ல சார். யா சார். ஓகே புரியுது. வெரி குட். சரி அப்படின்னா நம்ம வந்து அடுத்து soalan 11 போவோமா? போலாம் ஓகே சார். soalan 11. ஓகே இது வந்து soalan 10. ஓகே soalan 11. 11 atau 12. ஓகே இந்த கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு ஓகே உங்களுக்கு வந்து 3 விதமா கேள்வி கொடுப்பாங்க. 3 விதமா இருக்கு. ஓகே இங்க தெரியுதா? ஒன்னு mengkonsepsi, அடுத்தது membuat keputusan, லாஸ்ட் வந்து penyelesaian masalah. இந்த 3 தான் வந்து அவங்க கொடுக்கிற கேள்வி. ஓகே சார். இதுல ஏதாவது புரியாம இருக்கா? இல்ல சார். ஓகே சரி, கேள்வி இப்ப நம்ம சொந்த பார்ப்போம். நான் போன வாரம் கொடுத்த கேள்வியை காட்டுறேன் உங்ககிட்ட. ஓகே இங்க பாருங்க, soalan C தெரியுதா இது எல்லாத்துக்கும்? தெரியுது சார். Terdapat 4 jenis dada yaitu penenang, perangsang, inhalan dan hallucinogen அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. Okay, இது வந்து ஸ்டேட்மெண்ட். Okay, apakah yang dimasukkan dengan hallucinogen? அவங்களால கண்டிப்பா இதை ஆன்சர் பண்ணிட முடியும். Okay, அடுத்த கேள்வி இதுதான் வந்து 6 மார்க். இந்த 6 மார்க் தான் நீங்க வந்து எப்படி எடுக்கணும்னா கேள்வியை நல்லா படிங்க. Kaji maklumat pada Raja 4 dan bina konsep. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கீவேர்டுங்க? bina konsep dada perangsang. சோ இதுதான் வந்து கான்செப்ட் கேள்வி. நம்ம சொன்ன மாதிரி ஓகே இங்க தெரியுதா 3 ஜெனே சொன்னேன். ஒன்னாவது வந்து கான்செப்ட், mengkonsepsi, membina konsep. அடுத்தது membuat keputusan. ஓகே இது வந்து இந்த வார ஒர்க் ஷீட்ல இருக்கும், நான் அப்புறம் காட்டுறேன். லாஸ்ட் வந்து penyelesaian masalah. penyelesaian masalah வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து அதுக்கு வந்து kaedah yang sesuai untuk menyelesaikan masalah என்னது அப்படின்றத நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா இந்த 3 ஜெனேஸ்ல? இல்ல சார் புரியுது. ஓகே இல்ல சார். சரி. ஓகே அடுத்தது வந்து mengkonsepsiனா எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே சார் முதல்ல பார்ப்போம். இங்க பாருங்க சார் காட்டுறேன். இது வந்து ஜெனேஸ் mengkonsepsi. ஓகே contoh வந்து கான்செப்ட் எழுதும் போது இந்த 4 விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா எழுதியிருக்கணும். ஒன்னாவது வந்து dua ciri sepunya, என்ன சிமிலரிட்டிஸ் இருக்கு இது ரெண்டுக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது satu contoh lain கான்செப்ட், வேற ஒரு contoh கொடுத்து அது கான்செப்ட்க்கு நீங்க வந்து கொண்டு செல்லணும். ஓகே அடுத்தது satu contoh berlawanan dengan கான்செப்ட், ஆப்போசிட்டான ஒரு கான்செப்டை எழுதணும். ஓகே கடைசியா வந்து hubung kait ciri sepunya untuk membina konsep, அதாவது கான்செப்ட் இங்க கொடுத்திருக்காங்களே. ஓகே contoh இந்த கேள்வி பார்ப்போம். 10வது கேள்வி பாருங்க. ஓகே kaji aktiviti berikut, terangkan bagaimana konsep berdasarkan maklumat diberikan. Jawapan anda mestilah berdasarkan ஓகே இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே இங்க பாருங்க, tindakan terkawal, menjalankan eksperimen, perbincangan, menulis, membaca. இது tindakan terkawal. சோ இதோட ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கும்? tindakan terkawalோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? tindakan tindakan terkawal. tidak terkawal. சோ அதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஆப்போசிட்னு. ஓகே சரி இப்போ ஒன்னாவது பாருங்க, kenal pasti dua ciri sepunya. sepunya-னா என்ன அர்த்தம்னா சிமிலரிட்டிஸ். இதுக்கு tindakan terkawalக்கு என்ன சிமிலரிட்டிஸ் இருக்கு? ஓகே ஒன்னு வந்து dikawal oleh cerebrum, berlaku secara sedar. ஓகே இதுதான் வந்து tindakan terkawalோடைய ciri sepunya. ஓகே அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? satu contoh lain konsep. அப்படின்னா contoh lain tindakan terkawal, இங்க கொடுத்திருக்கிற 4 விட நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்னு கொடுக்கணும். ஓகே tindakan terkawalல எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு என்ன இருக்கு? menyanyi. pun boleh menjadi tindakan terkawal. புரியுதா? இதுதான் contoh konsep lain. இதே கான்செப்ட்ல வேற ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கணும். புரியுதா?
Okay, sir. Okey, Okey, sir. மூன்றாவது எப்படி ஆன்சர் பண்ணோம்னா beri contoh tindakan tidak terkawal dan satu cirinya. Okay, முதல்ல சொன்ன மாதிரி tindakan terkawal அதோட opposite என்னது tidak terkawal. So contoh tindakan tidak terkawal ialah degupan jantung. அதாவது உங்களோட heart beat வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்டா? அதுதான் வந்து contoh tindakan tidak terkawal. Dan satu cirinya என்னது? என்ன அதோட ciri? Degupan jantung tidak boleh dikawal tidak boleh dikawal oleh otak. அதுதான் அதோட ciri. புரியுதா? Okey, sir. Okay, and the last one. Hubung kait ciri sepunya untuk membina konsep. அதாவது okay, இந்த tindakan terkawalக்கும் tindakan tidak terkawalக்கும் நீங்க வந்து எப்படி வந்து அந்த கான்செப்ட் வந்து hubung kait பண்ண போறீங்க. சோ நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அப்படியே மேல உள்ள ஐயாட்ட வந்து கொஞ்சம் மாத்தி போட வேண்டியதான். இப்படிதான். Tindakan terkawal adalah dikawal oleh cerebrum dan berlaku secara sedar. இந்த ஒன்னாவதுல எழுதுனீங்களா ciri sepunya அத வந்து அப்படியே வந்து hubung kaitல எழுதிரணும். புரியுதா? புரியுது சார். ஐயாட்ட அப்படியே எழுதி. எஸ். அத இங்க வந்து நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுவீங்க. இங்க கடைசியா tindakan terkawal அவங்க வந்து hubung kait எழுத சொல்லும்போது நீங்க இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸ்ல எழுதிடுவீங்க. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இது புரியுதா? புரியுது சார். புரியுது சார். ஓகே. சோ நீங்க ஹஃபால் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா இதுதான். dua ciri sepunya konsep. கண்டிப்பா 2 பாயிண்ட் கொடுக்கணும். அடுத்தது கான்செப்ட் awal, dua ciri sepunya ஓகே கேள்வி பொறுத்து இருக்கு. எல்லா கேள்விக்கும் ஒரே மாதிரி வராது. சரி இப்ப சொந்தம் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து தெர்மோபிளாஸ்டிக். ஓகே இங்க வந்து அயர் இருக்கு, இங்க வந்து பாலிடேனா இருக்கு, பிவிசி பைப் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சோ இத பேஸ் பண்ணி கான்செப்ட் தெர்மோபிளாஸ்டிக் அவங்கள உருவாக்க சொல்றாங்க. அப்ப இதோட ciri sepunya என்னது? lembut, tidak tahan abu. ஓகேவா? அடுத்தது நீங்க என்ன எழுதணும்? contoh lain konsep. தெர்மோபிளாஸ்டிக்ல வேற என்ன இருக்கு? baju hujan. ரைட்டா? ஓகே. அடுத்தது satu contoh berlawanan dengan konsep. ஓகே இது தெர்மோபிளாஸ்டிக். bukan தெர்மோபிளாஸ்டிக்னா என்னது? தெர்மோசெட். ரைட்டா? So தெர்மோசெட்டோட contoh என்னது? Swiss. அதுதான் நீங்க கொடுக்கணும். ஓகே. And last hubung kait ciri sepunya நீங்க முதல்ல எழுதுறீங்களே இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸ்ல எழுதிரணும். இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் கன்ஃபார்ம். புரியுதா? புரியுது சார். புரியுது சார். யாராவது ஏதாவது கேள்வி இருந்தா இப்பயே கேட்டுருங்க. அப்புறம் நான் அடுத்த எக்ஸசைஸ் செய்ய சொல்லும் போது நான் ஒவ்வொரு ஆன்சரும் செக் பண்ணுவேன். ஸோ ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? இல்ல சார். ஓகே. இல்ல சார். ஓகே. அப்படி இல்லைன்னா ஓகே. ஆல்ரைட் இது எழுதிக்கோங்க. கான்செப்ட்னா வந்து இது 6 இருக்கணும், 4 இருக்கணும். ஒன்னாவது மக்லுமாட். ஓகே இங்க பாருங்க. மக்லுமாட் வந்து நீங்க எங்க இருந்து எடுக்கணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியில இருந்து. ஓகே. dua ciri sepunya எழுதணும். எழுதிக்கோங்க இத. dua ciri sepunya. அடுத்தது கான்செப்ட் awal. nyatakan dua ciri sepunya dan konsep. ஓகே இது ரெண்டையும் நீங்க வந்து தம்பா பண்ணி இனிஷியல் கான்செப்ட் எழுதுவீங்க. ஓகே இங்கிலீஷ்லயும் இருக்கு, மலையாளியும் இருக்கு. ஸோ காப்பி பண்ணிக்கிறதுனா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்தது நீங்க சொல்ல வேண்டியது contoh கொடுக்கணும். ஓகே give one more example ataupun beri contoh yang lain. மேல உங்களுக்கு வந்து சாலன்ல கொடுக்கிற கேள்வி contoh விட நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்னு கொடுக்கணும். அது வந்து எக்ஸாம்பிள். ஓகே bukan contoh வந்து இப்ப லெட்ஸ் சே வந்து தெர்மோபிளாஸ்டிக் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து அதோட ஆப்போசிட் என்னது? தெர்மோஸ்டாட். ரைட்? அது வந்து அதுக்கு ஒரு contoh கொடுக்கணும். bukan contoh. லாஸ்டா வந்து கான்செப்ட் sebenar. அதாவது ஒன்னாவது இங்க ciri sepunya எழுதிருக்கீங்களே இத வந்து ஐயாட்டா ஒரே ஐயாட்ல இங்க எழுதிரணும். புரியுதா? புரியுது சார். புரியுது சார். ஓகே
இதுதான் வந்து கான்செப்ட் அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா இப்படி இதுதான் அதோட ஃபார்மேட். இந்த 4 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். கிளியரா இருக்கா? ஓகே சார். ஓகே சார். ஓகே குட். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது அதே கேள்விதான். பட் லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து penyelesaian masalah இல்லைன்னா membuat keputusan கொடுக்குறாங்க. ஓகே, இதை எப்படி ஆன்சர் பண்றது பார்ப்போம். ஓகே, membuat keputusan பார்ப்போம். jenis membuat keputusan. ஓகே, கேள்வி வந்து பாருங்க, இங்க பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. பி கேள்வி பாருங்க. Kebanyakan bahan buangan domestik seperti kertas dilupuskan dengan cara pembakaran terbuka. Pembakaran terbuka akan menyebabkan pencemaran udara. Ni, kamu kena buat apa? Berikan kaedah untuk mengatasi. நீங்க இந்த கேள்வி ஆன்சர் பண்ணும்போது இந்த 3 விதத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்னு என்ன மசாலா, அடுத்தது terangkan 2 kaedah penyelesaian, dan ketiga pilih kaedah yang terbaik untuk jawapan anda. புரியுதா? சோ இப்ப இந்த கேள்வி பாப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப வந்து பம்பakaran terbuka வழியா இருக்கிறாங்க, அதனால pencemaran udara ஏற்படுது. சோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ kenal pasti masalahன்ற வரும்போதே நீங்க வந்து இங்க இருந்தே எடுத்துக்கலாம். pencemaran udara disebabkan pembakaran terbuka bahan buangan domestik. இந்த கேள்வியில இருக்கிறத நீங்க வந்து கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. bahan buangan domestik இதான் கீவேர்ட், ஃபர்ஸ்ட் கீவேர்ட். அடுத்தது pembakaran terbuka இது செகண்ட் கீவேர்ட். தேர்ட் வந்து pencemaran udara. சோ இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் உண்மையாலே யார் சொல்ல முடியும்? இதனால என்ன பிரச்சனை இங்க ஆக்சுவலி? யாரா சொல்லுங்க. இந்த கேள்வியில வந்து எதுதான் வந்து பிரச்சனை? அப்ப மசாலா alam sekitar இல்ல, pencemaran udara தான் இங்க பிரச்சனை. புரியுதா? காற்று தூய்மை கேடு எதனால ஏற்படுது? குப்பைகளை வந்து திறந்த இது தெர்புக்கவா வந்து இருக்கிறதுனால pencemaran udara ஏற்படுது. சோ அதுதான் வந்து masalah. Masalah pencemaran udara disebabkan oleh pembakaran terbuka bahan buangan domestik. இதுதான் வந்து நம்மளோட மசாலா. கிளியரா இருக்கா? ஓகே, சோ நீங்க அடுத்தது terangkan 2 kaedah penyelesaian. அதாவது இந்த ப்ராப்ளமை, அதாவது இந்த pencemaran udara இல்ல இந்த pembakaran terbuka இத சால்வ் பண்றதுக்கு 2 cara கேக்குறாங்க உங்ககிட்ட. அப்ப நீங்க என்ன கொடுக்கலாம்? mengamalkan kitar semula இல்ல guna incinerator untuk membakar bahan domestik. இதெல்லாமே வந்து உங்களோட kaedah penyelesaian. புரியுதா? இது சார். Okay, and the புரியுது last சார். step is pilih kaedah terbaik dan jelaskan pilihan anda. Okay, இப்ப நீங்க வந்து ஏற்கனவே 2 kaedah கொடுத்துட்டீங்க. இந்த 2ல வந்து எது வந்து the best அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் நீங்க வந்து 3வது கேள்வியில எழுதணும். Okay, let's say இப்ப வந்து கித்தார் சிமுல கொடுத்துருக்கீங்க, இன்னொன்னு குண இன்சினரேட்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது 2ல எது பெஸ்ட்? லெட்ஸ் சே நீங்க வந்து கித்தார் சிமுல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஓகே இதுக்கு வந்து நீங்க ஜெல்லாஸ் பண்ணணும். ஏன் நீங்க வந்து kitar semula வந்து சரி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு. Contoh, kaedah terbaik ialah mengamalkan kitar semula kerana ia boleh mengurangkan jumlah bahan buangan domestik secara selamat. புரியுதா? சோ இந்த 2 நீங்க கொடுக்கிற ஆன்சர்ல தான் kaedah terbaik வந்து நீங்க இது 2ல இருந்து தான் சூஸ் பண்ணி இங்க சொல்லணும். புரியுதா? ஓகே சார். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, bila ada soalan jenis membuat keputusan, ஓகே இதுதான் நீங்க 3 சொல்லணும். 1 kenal pasti masalah, 2 terangkan 2 kaedah, ketiga pilih kaedah yang terbaik dan beri penjelasan. இதை எழுதிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். 1வது நீங்க garis kata kunci, நான் சொன்ன மாதிரி kata kunciயை ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகே, இல்ல கோடு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது kenal pasti masalah, இந்த பத்திக்கான்ல இருக்கிறதே வந்து நீங்க அப்படியே கூட எழுதினா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அடுத்தது terangkan 2 kaedah, இது நீங்க தான் யோசிக்கணும்.
கொடுக்கப்பட்ட பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத டூவ கைடா வழி சொல்லணும். ஓகே, அடுத்தது கடைசி வந்து நீங்க கொடுத்த 2 கைடால எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து 3வது கேள்வியில எழுதணும். எழுதிட்டு அதுக்கான காரணத்தையும் நீங்க சொல்லணும். புரியுதா? புரியுது சார். ஓகே, இதை எழுதிக்கிட்டீங்களா? லெட்ஸ் சே soalan membuat keputusan வந்துச்சுன்னா இதுதான் எழுதணும். kenal pasti masalah, dua kaedah, pilih kaedah terbaik dan beri penjelasan. Boleh? boleh sir. சார் ஒரு நிமிஷம் சார் எழுதிக்கிறேன். எழுதிக்கோங்க. எல்லாரும் எழுதியாச்சா? ஓகேவா? ஓகே சார். alright girls, boys எல்லாரும் எழுதிட்டீங்களா? Okay sir. ஓகே, குட். சரி, and the last one, இந்த வந்து லாஸ்ட் கேள்வி. இத வந்து எப்படி ஆன்சர் பண்றது பாப்போம். ஓகே, லாஸ்ட் வந்து ஒண்ணு வந்து கான்செப்ட் பார்த்துட்டோம், ரெண்டாவது வந்து membuat keputusan பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது penyelesaian masalah. ஓகே, penyelesaian masalah எப்படி செய்யறது பாப்போம். ஓகே, keputusan பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது jenis penyelesaian masalah. ஓகே, இதுதான் கேள்வி. contoh கேள்வி இங்க பாருங்க. Sekumpulan pegawai dari Jabatan Kesihatan diarahkan untuk mengawal demam tinggi di satu kawasan perumahan. Huraikan bagaimana mereka dapat mengatasi masalah ini. இதுதான் keyword. Okay? So நீங்க வந்து bagaimana mereka dapat mengatasi masalahனாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து penyelesaian masalah. ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? புரியுது சார். ஓகே, அறவே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியலன்னா எப்படி ஆன்சர் பண்றது நான் சொல்றேன். ஓகே, ஒன்றாவது வந்து இது 3 கண்டிப்பா இருக்கணும். ஒன்னாவது kenal pasti masalah. ஓகே, kenal pasti masalah உங்களுக்கு வந்து அறவே தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம்னா, இதை இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, sekumpulan pegawai, இது பெருமானம் வரைக்கும், இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியதுதான். எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் இருக்கு. புரியுதா? புரியுது சார். ஓகே, அடுத்தது penjelasan masalah. இங்க என்ன பிரச்சனை, இதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஓகே, penjelasan masalah வந்து ஏன் வந்து மசாலா demam tinggi ஏற்படுது? Sebab punca demam tinggi adalah disebabkan oleh nyamuk Aedes betina yang membawa virus kepada badan seseorang. இதுதான் வந்து demam tinggi ஏற்படுறதுக்கான காரணம், punca. சோ இததான் நீங்க வந்து penjelasan masalahல எழுதணும். கிளியரா இருக்கா? clear sir. ஓகே, and last, cadangkan 4 kaedah untuk menyelesaikan masalah itu. எத்தனை kaedah சொல்லணும்? 4 சார். 4. 4. ஏன்னா 4 பாயிண்ட், அதனால நீங்க 4 கைடா சொல்லணும். அதாவது பிரச்சனை வந்து demam tinggi ஏற்படுறதுக்கான காரணம், demam tinggi ஏற்படுது, அதுதான் வந்து பிரச்சனை. சோ இந்த demam tinggi வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இதுதான் jawapan. Kawasan air bertakung dibersihkan supaya nyamuk tidak membiak. அடுத்தது penyemburan ubat nyamuk secara berkala. அடுத்தது letak abate. Abate வந்து ubat gegat, abate di dalam air bertakung, dan penggunaan ubat nyamuk di rumah dan juga kelambu. ஓகே, இதுதான் வந்து அதை சால்வ் பண்ற 4 வழி. புரியுதா? புரியுது சார். ஓகே, சோ jenis penyelesaian masalah வந்துச்சுன்னா இது 3 தான். ஒன்னாவது என்ன மசாலா, அடுத்தது அந்த ப்ராப்ளமை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அடுத்தது அதை சால்வ் பண்றதுக்கு என்ன ஒரு 4 கைடா கொடுக்கணும். Faham? Paham sir. Clear?
alright. So இப்போ நான் வந்து உங்களுக்கு contoh காட்டுறேன், இது காட்டுறேன். ஓகே, ஸோ இதை எழுதிக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங்னா இந்த நாலு மெத்தட் இருக்கணும். ஒன்னாவது masalah apa, அடுத்தது sebab masalah, அடுத்தது dua cara mengatasi, dan keempat வந்து pilih cara terbaik daripada dua yang kamu beri. Problem solving anda இந்த 4 step இருக்கணும். எழுதிக்கோங்க.